அனைவருக்கும் வணக்கம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஐடி கார்டு, டிரைவிங் லைசன்ஸு மற்றும் ஸ்மார்ட் கார்டெலாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பேக் டு பேக் எப்படி கலர் பிரிண்டரில் பிரிண்ட் எடுத்து அதை நம்ம ஐடி கார்டாக மேக் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. இதை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் தெளிவாக புரியும். முதலாவதாக உங்கள் கம்ப்யூட்டரில் ஃபோட்டோஷாப் PS3 அப்படிங்கிறத இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஃபைல் போங்க. ஃபைல் போயிட்டு ஓப்பன்னு கொடுங்க. ஓப்பன் கொடுத்துட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா விட்த்து 21 சென்டிமீட்ரு, ஹைட்டு 29.7 சென்டிமீட்ரு அப்படின்னு கொடுத்துருங்க. இதுதான் A4 சைஸோட அளவு. இதை கொடுத்துட்டு அடுத்ததாக ஐடி கார்டோட 2 பக்கத்தையும் ஸ்கேன் பண்ணுங்கள். ஸ்கேன் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃபோட்டோஷாப்பில் போயிட்டு ஓப்பன்னு கொடுங்க. இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிட்டு நம்ம ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கிற இந்த 2 பேஜ், அதாவது ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கோம். அதை ஃபஸ்ட்டு பேஜை கொண்டு வந்து நம்ம A4 சைஸ் அளவு செட் பண்ணி வச்சுருக்கோம். அதில் வந்து லெஃப்ட் கார்னரில் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த பேஜோட பின்பக்கம், அதை ரைட் ஹேண்ட் சைடு கார்னரில் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, அதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அளவுகள் கொடுத்துருப்பாங்க 0, 1, 2, 3 அப்படின்ட்டு. அதனால் டாப்பில் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு இந்த 0 அப்படிங்கிறதுக்கு நேரம் ஒரு கோடு நம்ம போடுறோம். அடுத்ததை பார்த்திங்கன்னா லெஃப்ட்லேயும் கொஞ்சம் மார்ஜின் விட்டு அதில் மேலே டாப்லேருந்து 0க்கு நேரம் ஒரு கோடு போடுறோம். இப்போ வந்து இந்த லெஃப்ட் கார்னரில் வந்து ஐடி கார்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். இது கரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா லேமினேஷன் பண்ண பகுதி வந்து கடைசியாக பேப்பரை ஒட்டின மாதிரி இருக்கும். நம்ம போட்டிருக்கிற கோடுன்னு பார்த்திங்க அப்படின்னா அந்த கார்டோட கார்னர் இதே மாதிரி ரைட்லேயும் ஒரு கோடு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதுதான் அளவு. அதாவது A4 பேப்பரை 2ஆக பிரிச்சுக்கிறோம். பிரிச்சுட்டு இந்த மாதிரியான கோடு மறுபடியும் ஒரு அளவு பார்த்திங்கன்னா தெரியும், சென்டரில் ஒரு பாயிண்ட் விட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கோடு போடுறோம். பின்பக்கத்தை வந்து ரைட் ஹேண்ட் சைடு கார்னரில் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். இதுக்கும் மறுபடியும் பார்த்திங்க அப்படின்னா சைடில், அதாவது ரைட்லேருந்து 0 ஒரு கொஞ்சம் குறிப்பிட்ட அளவு விட்டு ஒரு கோடு போடுறோம். அதே மாதிரி டாப்பில் இந்த ஆல்ரெடி நம்ம கோடு போட்டிருக்கோம், அதில் போய் இது ஃபிக்ஸ் ஆகிக்கணும். அப்படிங்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த முன்னாடி இருக்கிற பக்கத்துக்கும் பின்னாடி இருக்கிற பக்கம் நீளம் அகலம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டும் ஒரே சம அளவுடையதாக இருக்கும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் பக்கத்தை ரைட் அண்ட் லெஃப்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பிரிண்ட் கொடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பேஜை பிரிண்ட் கொடுக்கும்போது இங்கே பார்த்திங்கன்னா ரைட் கார்னரில் பாருங்கள் லேயர் 2ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா மறைஞ்சிரும். அப்படிங்கும்போது பிரிண்ட் கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு பேஜ் மட்டும் பிரிண்ட் ஆகும். அதே மாதிரி பின்பக்கத்தை பிரிண்ட் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா இங்கே ரைட்டில் பாருங்கள் லேயர் 1 அப்படின்னு இருக்கும். அதை வந்து நம்ம கிளிக் பண்ணோம்னா எரேஸ் ஆயிரும். உங்கள் பிரிண்டரில் ஃபோட்டோ ஷீட்டை லோட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பேஜை பிரிண்ட் கொடுத்துருங்க. ரெண்டாவது வந்த பேப்பரை அப்படியே திருப்பி மிஷினில் லோட் பண்ணுங்கள். இப்போ செகண்ட் பேஜை பிரிண்ட் கொடுங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்த்திங்கன்னா கரெக்டாக எட்ஜ் டு எட்ஜு பிரிண்ட் ஆகி வந்திருக்கும். இதை நீங்கள் அப்படியே கட் பண்ணி லேமினேட் பண்ணி ஐடி கட்டரில் வச்சு கட் பண்ணிட்டீங்கன்னா ஸ்மார்ட் கார்டு ரெடி ஆயிரும். இது PVC கார்டு மாதிரியே உங்களுக்கு தரமானதாக இருக்கும். இதை மேக் பண்ணுறதுக்கு லேமினேஷன் பவுச்சுன்னு பார்த்தீங்கன்னா 65x95 அளவுள்ள 350 மைக்ரான் பவுச்சு. அடுத்ததாக பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு 2 பக்கமும் சைனிங்காக இருக்கிற ஃபோட்டோ சீட்டு அல்லது சிந்தட்டிக் சீட்டு, இதை எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். PVC கார்டு மிஷின் இல்லாமலே எப்படி இந்த மாதிரி ஐடி கார்டு மேக் பண்ணுறது அப்படிங்கிறக்காண்டி நமது டெக் ப்ரோ தமிழ் சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்த்து நீங்கள் மேலும் தகவல் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டரே இல்லாதவங்களும் இந்த மாதிரி ஐடி கார்டு எப்படி கலர் மிஷின் மூலிமா மேக் பண்ணலாம் அப்படிங்கிறதாண்டி நெக்ஸ்ட் வீடியோ போடுறோம். ஜெராக்ஸ் ஆஃப் பிரிண்டிங் மற்றும் பிரிண்டிங் சம்மந்தமான எல்லா வீடியோக்களும் நம்ம சேனலில் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுறோம். இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதில் ஒன்று தான், நமது டெக் ப்ரோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆள்னு கொடுங்க. அது மட்டும் போதும். நன்றி, வணக்கம். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க.